நான் ஒரு பெண் காவலர். நான் தீயணைப்பு வீரன். நான் ஒரு பெண் மருத்துவர். ஹே ஹே அலெக்ஸ், டாஷா, ஸ்டெஃபி, இங்கு வாருங்கள். ஒரு விளையாட்டு விளையாடுவோம். எமோஜியிலிருந்து வேலை என்ன என்பதை கணித்து பார்ப்போம். ஏன்? ஐந்து நிமிடங்களுக்கு உள்கூடை உள்ள தேவையான பொருட்களை சேகரியுங்கள். டாய்லெட் பேப்பர் எங்கே? இப்போது எனக்கு சில சீஸ் வேணும். குக்கீகள். ஓ, எனக்கு சாக்லேட் வேண்டும். பணம் அல்லது அட்டை? பணம். நன்றி. அடுத்தவர், தயவு செய்து. வணக்கம். எனக்கு பிடிச்சது. பணம் அல்லது அட்டை? பணம். பார்க்கலாம். பை பை. சவால் நிறைவேற்றப்பட்டது. அப்படியானால் அது என்ன தொழில்? காசாளர். சரியானது நண்பர்களே. பாருங்கள். நோயாளியின் பற்களை சிகிச்சை அளிக்கவும். ஓ நோ, நாம் இதை சரி செய்ய வேண்டும். நான் உங்கள் உதவியாளராக இருக்கிறேன். அனைத்தும் முடிந்தது. உங்கள் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க என்றைக்கும் துலக்குங்கள். சவால் நிறைவேற்றப்பட்டது. அது என்ன தொழில்? பல் மருத்துவர். தீயை அணைக்கவும். விரைவாக, சீக்கிரம். அங்கு தீ உள்ளது. சவால் நிறைவேற்றப்பட்டது. சரி, அந்த தொழில் பெயர் என்ன? தீயணைப்பாளர். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள். குழந்தைகளை உணவளிக்கவும். சவால் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டெஃபி, அது என்ன தொழில் என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஆமாம், குழந்தைகள் செவிலியர். நான் அடுத்தவர். வணக்கம். நான் உங்களுக்கு எப்படி உதவலாம்? எனது பார்வையை சரிபார்க்க வேண்டும். இப்போது உங்க பார்வையை சரிபார்ப்போம். ஓ, ஐயையோ. நிச்சயமா நான் சரியான ஒரு ஜோடி கண்ணாடிகள் கிடைச்சது. நன்றி. இப்போது மிகவும் நல்லாக இருக்கிறது. சவால் நிறைவேற்றப்பட்டது. அது என்ன தொழில், ஸ்டெஃபி? கண் மருத்துவர். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள்.
பீட்சா சமையல் சவால். எனக்கு சீஸ் பிடிக்கும். சவால் முடிஞ்சது குழந்தைகளே. இந்த தொழிலுக்கு என்ன பேர் என்பது உங்களுக்கு தெரியுமா? பீட்சா மனிதர், பீட்சா ஆசான், பீட்சா சேஃப். இல்ல, இது பீட்சையோலோ. ரேடியோ சவாலுக்கு வரவேற்கிறோம். 1-2 மைக் சோதனை. அனைத்தும் சரி. நாங்கள் 3-2-1 துவங்குகிறோம். வணக்கம் அனைவருக்கும். நாம் வானியா மேனியா கிட்ஸ் ரேடியோவை கேட்கிறோம். இன்று நாங்கள் ஒரு புதிய பாடலை வழங்குகிறோம். இது ஒரு கொண்டாட்ட பாடல். ஏ ஏதேனும் ஊகங்கள் இருக்கிறதா? இது என்ன தொழில்? அது ஒரு ரேடியோ தொகுப்பாளர். சரி, நீங்கள் விரும்பினால் எதையும் ஆகலாம். எந்த வரம்புகளும் இல்லை. புகைப்படத்துக்கு தயாராகுங்கள். மிகுந்த வருத்தம் அதிகாரி. எண் 2 2வது புகைப்படம் எடுத்துடலாம். இல்லை, அது நான் இல்லை அதிகாரி. எண் 3 புகைப்படத்திற்கு தயாராகுங்கள். நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் அதிகாரி. எண் 4 உங்கள் முறை. இது என்ன ஒரு ஜோக்? நான் யார் என்றதை நீங்கள் அறியுமா? எண் 5 புகைப்படத்திற்கு தயாராகுங்கள். எனக்கு ஒரு வக்கீல் தேவை. அனைத்து புகைப்படங்களையும் பலகையில் தொங்க வைப்போம். கெட்டவண்டா குறில்லா, வழுக்கி போகலாம். ஓ, ஒரு பெட்டி. அட பாருங்கள், நான் ஒரு டைனோ முட்டையை கண்டுபிடித்தேன். எனக்கு அந்த முட்டை வேண்டும். உள்ள என்ன இருக்குது என்பதை பார்ப்போம். அட, அழகான முட்டை. ஓ இல்லை, என் குழந்தை பொம்மை. தயவு செய்து அழ வேண்டாம், என் குழந்தை பொம்மை. உங்கள் முகத்தை கழுவ செல்லலாம். டைனோ முட்டை இப்போது என்னுடையது. ஒரு அழகான நடன வீடியோ உருவாக்கலாம். நான் கூட ஒரு அழகான வீடியோ உருவாக்க விரும்புகிறேன். என்ன? என் உடை. நீலக்கொரில்லா. நான் செய்த டோனட்ஸ் அப்பாவுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு அந்த டோனட்ஸ் வேண்டும். அவளை திசை திருப்புவோம். ஓ, என் விருப்ப பந்து அவ்வளவு துள்ளலாக இருக்கிறது. பெட்டியில் போலி டோனட்ஸ் வரைமதிகம் செய்வோம். இது என்ன? என் டோனட்ஸ் எங்க? என் டோனட்ஸ். தளர்வாக இருக்க நேரம். சற்றே உல்லாசம் கொள்வோம்.
பாஸ்டாவுக்கு என்ன ஆனது? பாட்டி, என்ன நடந்தது? என் பாஸ்டா கருப்பு. ஓ பாட்டி, உங்கள் முகம். ஓ இல்ல, அதை சரி செய்வோம். கடைசி ஒண்ணு. இது மிகவும் கேளிக்கையானது. நானும் இங்கே விளையாட விரும்புகிறேன். இல்ல, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. இது மிகவும் கேளிக்கையானது. இல்ல, ஏய், என்ன செய்கிற? நான் காவல்துறைக்கு அழைக்கிறேன். சாத்தியமில்லை. எல்லா கொரில்லாக்களும் எங்கே? கவலை வேண்டாம், நான் அவர்களை எல்லாம் பிடிக்கிறேன். நான் நிபுணன். குற்றவாளியை பிடியுங்கள். வாருங்கள். நீங்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். சிவப்பு கோரில்லா. மன்னிக்கவும் அதிகாரி, அது நான் இல்லை. அதிகாரி, குற்றவாளியை பிடிக்கவும். நான் வீட்டுக்கு போகலாமா அதிகாரி? இல்ல, நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். நான் உங்களை பிடித்தேன். இல்லை, அது நான் இல்லை. நான் சிறையில் போக விரும்பவில்லை. அவங்களை பிடிக்கவும். அதிகாரி, நீங்க ஓட எங்கும் இல்ல. வழிகாட்டிகளை கண்டுபிடிப்போம். தாஷா, குற்றவாளியை பிடிக்கவும். நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இந்த உரிமை உங்களிடம் இல்லை. நீங்கள் சட்டத்தை ஒருபோதும் மீறக்கூடாது. அலெக்ஸ், டாஷா, நிறுத்துங்க. என்ன அப்பா? நிறுத்துங்கள். எஸ்கலேட்டரில் ஓடாதீர்கள், அது பாதுகாப்பானது இல்லை. சரி அப்பா. கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே, இது நிற்கும் போது பத்திரமா இறங்கிடுங்க. அலெக்ஸ், டாஷா, இங்கேயே இருங்க. நான் உங்க தொப்பிகளை எடுத்து வரேன். அலெக்ஸ், டாஷா, எங்க இருக்கீங்க? குழந்தைகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இத பாருங்க. பிடிச்சேன். டாஷா, அலெக்ஸ், பொம்மை கடையில் ஓடாதீர்கள். சரி அப்பா. அப்பா, இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை வாங்கலாமா? சரி அலெக்ஸ், நாம் அதை பெறலாம். வாவ், இத பாருங்க. அப்பா, இத வாங்கிக்கலாமா ப்ளீஸ்? அத பத்தி உனக்கு உறுதியா? ஆமா, நிச்சயமா உறுதி. எனக்கு இந்த நிறத்தேர்வு பிடிச்சிருக்கு, போகலாம். எனக்கு இது பிடிக்குது. வாவ், அருமையான ஸ்கூட்டர். டாஷா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரலாமா ப்ளீஸ்? சரி டாஷா. வாவ், அருமையான பந்து.
அலெக்ஸ் நிறுத்து, நீ இதை செய்யக்கூடாது. சரி. ஹாஹா, நான் உன்னை பார்த்துட்டேன், வா போகலாம். நிறுத்துங்க. ஆப்சி. டாஷா, நீ ஹெட்போன் போட்டுக்கொண்டு கடைக்குள்ள ஸ்கூட்டர் ஓட்டக்கூடாது, அது பாதுகாப்பானது இல்லை. சாரி அப்பா. நிறுத்துங்கள் குழந்தைகளே, நிறுத்துங்கள். என்னாச்சு அப்பா? பாதுகாப்புக்காக உங்க எல்லா பொருட்களையும் பேக்ல போட்டுடலாம். சரி, அதை எனக்கு கொடு. இல்ல, எனக்கு கொடு. நான் கேட்டேன். இல்ல, நான் தான் கேட்டேன். ஐயோ, போதுண்டா பசங்களா. நிறுத்து நிறுத்து, உன் சாமான்களை எனக்கு தா. இப்போது நாம் போகலாம். அலெக்ஸ், கைப்பிடியை பிடிச்சுக்கோ. சரி அப்பா. இல்ல டாஷா, நாம் பணம் கட்டுறதுக்கு முன் சாப்பிடக்கூடாது, சரியா? சரி. நான் பணம் கட்டிட்டேன், இப்ப நீங்க சாப்பிடலாம். எனக்கு இது பிடிக்கும். எனக்கும். டாஷா, அலெக்ஸ், நீரூற்றில் நீச்சல் அடிக்க அனுமதி இல்லை. சரி. அலெக்ஸ், டாஷா, நிறுத்து. என்ன பிரச்சனை அப்பா? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்பா? எஸ்கலேட்டருக்கு போக முன் உங்க ஷூ லேஸ கட்டணும், அப்படி இல்லைன்னா அது ஆபத்தா இருக்கும். சரி அப்பா. நன்றி அப்பா. போகலாம். அலெக்ஸ், டாஷா, நிறுத்துங்க, ஓடாதீங்க. நிறுத்து. என்ன மறுபடியுமா? எஸ்கலேட்டர்ல ஓடாதீங்க. அலெக்ஸ், டாஷா, நீங்க எப்பயும் உங்க காலடியை கவனிச்சு நடக்கணும், புரியுதா? சரி. வாவ், குத்துச்சண்டை, இது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. குழந்தைகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என் குழந்தைகள் எங்க இருக்காங்க? கடைசியாக ஒன்றை செய்யலாம். இந்த விளையாட்டை விளையாடுவோம். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நான் கவலைப்பட ஆரம்பிச்சேன். நீ எங்க போயிருந்த? நாங்க வெறும் விளையாடிட்டு தான் இருந்தோம் அப்பா. நாம் போய் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிக் கொள்வோமா? இதோ உங்க ஐஸ்கிரீம். நன்றி அப்பா. சுவையா இருக்கு. அலெக்ஸ், இது பாதுகாப்பானது இல்ல. எழுந்திரு, எழுந்திரு.
வாவ், இது ரொம்ப பெருசா இருக்கே. வணக்கம் வகுப்பு. வணக்கம் ஆசிரியர். நமது புதிய மாணவி ஏவாவை வரவேற்கவும். வணக்கம் அனைவருக்கும். உங்கள் இடத்தில் அமரவும். ஏய், என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஏய், என் பேனாவும் நோட் புத்தகத்தையும் பாருங்கள். வாவ், மிகவும் அருமை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும். மாணவர்களே, உங்கள் அறிவியல் திட்டங்களை வழங்க வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று ஒரு எரிமலை வெடிப்பு எப்படி இருக்கும் என காண்பிக்கிறேன். வாவ், ரொம்ப சிறப்பானது, பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டும். டாஷா, அடுத்த முறை ஒரு வேறு அளவு முயற்சி செய், சரியா? சரி. அலெக்ஸ், அடுத்தது நீதான். வாவ், இது என்ன? இன்று சூரிய குடும்பத்தின் கோள்களை நான் வழங்குகிறேன். ரொம்ப சுவாரஸ்யம். அலெக்ஸ், நீங்க தொடங்கலாம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் உள்ளது. சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. இது மெர்குரி, வீனஸ், பூமி, செவ்வாய். சிறந்த முயற்சி அலெக்ஸ். ஆனால் நீங்கள் கோள்களின் பெயர்களை தவறாக கூறிவிட்டீர்கள். உங்களிடத்தில் அமருங்கள். சரி. ஏவா, இப்போது நீதான் வரிசை. இன்னைக்கு நான் ஒரு ஜீரண மண்டலத்தை வழங்க விரும்புகிறேன். வாவ், அருமை. இது எப்படி செயல்படுகிறது என்பதை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? கண்டிப்பாக. ஜீரண மண்டலம் உணவை சிறிய துண்டுகளாக முறித்து எங்கள் உடலுக்கு அது சக்திக்கு பயன்படுகிறது. ஓ, வாவ். மிகவும் சிறந்த வேலை ஏவா. அதுவே ஒரு ஏ. ஆம், நன்றி. மாணவர்கள், இன்னைக்கு இவ்வளவுதான். சந்திப்போம். டாஷா, அலெக்ஸ், நீங்கள் இன்று பள்ளி முடிந்த பிறகு வெளியில் செல்ல விரும்புகிறீர்களா? இல்ல, நான் இன்றைக்கு மிகவும் பிஸியாக இருக்கிறேன். அலெக்ஸ், நீ என்னோட வர முடியுமா? இல்ல, நானும் பிஸியாக இருக்கிறேன். ஏவா, உனக்காக நான் ஒன்று எடுத்துள்ளேன். உண்மையா? வாவ், இது என்ன? சிலந்தி. வணக்கம் அப்பா. ஆஹா, வணக்கம் செல்லமே. என்ன நடந்தது? அப்பா, பள்ளியில மற்ற பிள்ளைகள் பயன்படுத்துற மாதிரி அழகான ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? மன்னிக்கவும் ஏவா, இப்போது அதை வாங்கி கொடுக்க முடியாது. பணத்துக்காக நான் வேலை செய்ய வேண்டும்.
ஆஹா சரி அப்பா. காலை வணக்கம் ஆசிரியரே. காலை வணக்கம் அலெக்ஸ், உன் இருக்கையில் அமரு. காலை வணக்கம் ஆசிரியரே. காலை வணக்கம் டாஷா, தயவு செய்து உன் இருக்கையில் அமரு. வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் ஈவா, தயவு செய்து உள்ளே வா. என் தங்க சங்கிலிகளை பார், என் புதிய ஸ்மார்ட் வாட்சை பார். வாவ், மிகச்சிறப்பு. ஸ்மார்ட் வாட்சா? ஏய், என் வளையல்களை பார். மற்றும் என் புதிய குளிர்ச்சியான கதிரி சங்கிலி. வாவ், நானும் அருகிலிருந்து பார்க்கலாமா? என்ன, கண்டிப்பாக முடியாது. ஓ, இது ஆங்கில பயிற்சிக்கான நேரம். மாணவர்களே, அலெக்ஸ் மேசைக்கு சற்றே வரவும். அலெக்ஸ், எழுத்துக்களை பயன்படுத்தி விண்டி என்ற சொல்லை உருவாக்கு. சரி, நான் முடித்து விட்டேன். துரதிருஷ்டவசமாக நீ ஒரு தவறு செய்துள்ளாய். அலெக்ஸ், இருக்கையில் அமரு. ஓ இல்லை. டாஷா, நீ அடுத்தவள், இங்கே வா. டாஷா, நீ ரெய்னி என்ற சொல்லை உருவாக்க வேண்டும். சரி, நான் முடித்து விட்டேன். துரதிருஷ்டவசமாக டாஷா, நீ ஒரு தவறு செய்துள்ளாய். இருக்கையில் அமரு. பரவாயில்லை. ஈவா, இப்போது உன் முறையாகிறது. தயவு செய்து மேசைக்கு வா. ஈவா, நீ ஸ்னோவி என்ற சொல்லை உருவாக்கி எழுத்து கூற முடியுமா? கண்டிப்பாக. நல்லா செய்தா ஈவா, அது ஒரு ஏ. ஏய், ஊஹூ. மாணவர்களே, பாடம் முடிஞ்சது. நாளை காண்போம். இன்னைக்கு பள்ளிக்கு பிறகு நான் பார்பி விருந்துக்கு செல்கிறேன். நான் இன்னைக்கு பள்ளிக்கு பிறகு ஸ்பைடர்மேன் விருந்துக்கு செல்றேன். நான் உங்களுடன் சேர முடியுமா? இல்லை. இல்ல. அப்பா, அப்பா, என்ன நடந்தது ஈவா? நான் இன்று பள்ளியில் மிகச் சிறந்த மதிப்பெண் பெற்றேன். வாவ், நான் உன்னால் பெருமைப்படுகிறேன் ஈவா, என் சூப்பர் ஸ்டார். ஏய் அப்பா, என் தோழமைகள் மிகவும் குளிர்ச்சியான ஆடம்பரங்களை வைத்திருக்கின்றன. என்னிடம் சில இருக்க முடியுமா? மன்னிக்கவும் ஈவா, ஆனால் இதற்கு நமக்கு போதிய பணம் இல்லை. பரவாயில்ல அப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன். அலெக்ஸ், அவளை பார். அத நான் படம் எடுக்கட்டுமா? கூல். மாணவர்களே, இன்று நமக்கு ஆரம்ப நிலை யோகா வகுப்பு உள்ளது. டாஷா, அலெக்ஸ், உங்கள் கருவிகளை மறைக்கவும். டாஷா, அலெக்ஸ், இந்த பள்ளியில் தொலைபேசிகள் அனுமதிக்கப்படவில்லை. உங்கள் பெற்றோர்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. ஓ இல்லை. ஓ இல்ல. டாஷா, அலெக்ஸ், உங்கள் விடாபடியாளோட இப்போதுதான் பேசினேன். உங்களின் கெட்ட நடத்தை மற்றும் பள்ளியில் கேடு கெட்ட செயல்பாடு குறித்து அவர் எனக்கு எல்லாம் சொன்னார். ஆகவே நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். தயவு செய்து உங்கள் தொலைபேசிகளை மற்றும் அனைத்து ஆடம்பரங்களையும் என்னிடம் கொடு. நீ ஒழுங்காக இருக்கிறாயா என் காதலே? இல்ல, குழந்தைகள் என்னை பள்ளியில் கிண்டலிடுகின்றனர். நான் உன்னை கேட்கிறேன் கண்ணே. குழந்தைகள் சில நேரங்களில் மிகவும் கொடூரமாக இருக்க முடியும். ஆனால் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஏதோ ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஓ மை கடவுளே, நன்றி அப்பா. நான் மிகவும் உழைத்தேன் ஈவா. மேலும் உனக்கு இந்த பள்ளியில் சிறந்த மதிப்பெண்கள் உள்ளன. எனவே இது உனக்கு எனது பரிசு. வாவ், நன்றி அப்பா, நீதான் சிறந்தவனே. வணக்கம் அனைவரும்.
வாவ், அருமையான பென்சில்கள். நானும் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். உண்மையிலேயே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். நன்றி ஏவா. நன்றி ஏவா. ஏவா, என் நடத்தைக்கு மன்னித்து விடு. ஏவா, உன்னிட தவறாக நடந்து கொண்டதற்கு மன்னிக்கவும். நன்றி நண்பர்களே, இது எனக்கு மிகுந்த அர்த்தம் கொண்டது. மாணவர்களே, இன்று நமக்கு தேர்வு இருக்கிறது. மாணவர்களே, நேரம் முடிந்தது. உங்கள் தேர்வுகளை எடுத்து வாருங்கள். வாவ், வாழ்த்துக்கள் மாணவர்களே. இன்று உங்களுக்கு எல்லாம் ஏ தரம். அனைத்து பளபளப்பான பொருட்களும் நம்மை படிக்க விடாமல் தடுத்தன. ஆம், இனி முதல் நம் பள்ளியே முதன்மை. நீங்க நினைவில் வைக்க வேண்டும், பள்ளியில் முக்கியமானது அறிவும் நட்பும் தான், புதுமையான உடை மற்றும் கருவிகள் அல்ல.